விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே நண்பர்களுடன் சேர்ந்து மது அருந்திய 4 பேர் இறந்த விவகாரத்தில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சகோதரனை கொல்ல கோழி இறைச்சியில் வைக்கப்பட்ட விஷத்தில் அவரது நண்பர்கள் 3 பேரும் பரிதாபமாக பலியாகினர். சடலமாகி போன 4 பேரும் அச்சகத்தில் சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருந்தவர்கள். நண்பரோடு சேர்ந்து மது அருந்த ஆசைப்பட்டவர்களுக்கு மரணம் பரிசாக கிடைத்துள்ளது. சிவகாசியைச் சேர்ந்த முருகனின் வீட்டில் அவரது தம்பி ஐயப்பன், நண்பர்கள் என 8 பேர் மது அருந்தியுள்ளனர். சிறிது நேரத்தில் வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி விழுந்தவர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இதில் முருகன், 15 வயது சிறுவன் கௌதம், கணேசன், இப்ராஹிம் ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராஜன் தலைமையில் 7 பேர் கொண்ட தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை தொடங்கப்பட்டது. இறந்தவர்களின் உறவினர்களிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டதில் முருகனுக்கும் அவரது சகோதரி வள்ளிக்கும் இடையே அடிக்கடி சண்டை ஏற்படும் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதனைத் தொடர்ந்து வள்ளியின் மேல் சந்தேகம் எழுந்ததால் போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்களை அவர் கூறியுள்ளார். 2 ஆண்டுகளாக மது மற்றும் கஞ்சாவிற்கு அடிமையான முருகன் தனக்கும் தான் பணிபுரிந்த அச்சக உரிமையாளர் செல்வத்திற்கும் இருந்த தொடர்பை கண்டித்ததாகவும், தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும், அதனால் அவரை கொல்வதற்காக கோழி குழம்பில் குருணை மருந்தை கலந்ததாகவும் வள்ளி வாக்குமூலம் அளித்துள்ளதாக விருதுநகர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜராமன் கூறியுள்ளார். கடந்த 2 வாரமாக செக்ஸ் டார்ச்சர் என்ற முறையில் மிக கொடுமையான முறையில் அந்த முருகன் நடந்து கொண்டதால் இனியும் அவரை விட்டு வைத்தால் சரியிருக்காது என்று அவர் ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுதும் போல அவர் சாப்பிட வரும்பொழுது கோழிக்கறி குழம்பில் குருணை மருந்தை கலந்து வைத்துவிட்டு இருக்கங்குடிக்கு தாயுடன் சென்று விட்டார். வள்ளியை கைது செய்துள்ள போலீசார் இந்த கொலையில் வேறு யாருக்கும் தொடர்புள்ளதா என்று விசாரித்து வருகின்றனர். மேலும் அச்சக உரிமையாளர் செல்வத்திடமும் சிவகாசி டவுன் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வள்ளிக்கும் அச்சக உரிமையாளருக்கும் இருந்த தொடர்பால் நடந்த கொலையா அல்லது வள்ளி கூறியது போல சொந்த அக்காவிற்கு பாலியல் தொல்லை கொடுத்ததால் நிகழ்ந்த கொலையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிரேத பரிசோதனையில் உயிரிழந்தவர்களின் உடலில் 10 மில்லி அளவே மது இருந்ததாகவும், குருணை மருந்தால்தான் அவர்கள் உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின்பு உயிரிழந்தவர்களின் உடல்கள் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்நிலையில் டிஐஜி பிரதீப் குமார் சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் நேரில் வந்து விசாரணை நடத்தினார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து செந்தில்குமார்.